நம்முடைய பிதாவாகிய தேவனிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் கிருபையும் சமாதானம் இந்த புதிய நாளின் காலை பொழுதும் உண்டாவதாக. கடவுளின் வார்த்தையை சற்று தியானிக்க எடுத்துக்கொண்ட தியானப்பதி வாசித்த பழைய ஏற்பாட்டு பதி ஆதியாகமும் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது கடவுளாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார் என்பதே. அன்புக்குரிய கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த புதிய நாளின் காலை பொழுதிலும் நித்திரை விட்டு எழுந்து இந்த அவனுடைய சமூகத்தில் வந்து கடவுளுடைய ஆலோசனையும் கடவுளுடைய இறையாசை பெற கர்த்தர் நமக்கு கொடுத்த புதிய வாழ்வுக்காக, புதிய நாளுக்காக நாம் அவருடைய கடவுளுக்கு நன்றிகளையும் துதிகளையும் எடுக்கிறோம். ஆண்டவர் திருமுறையிலே பேசின முதல் ஒரு கேள்வி நாம் வாசித்த திருமுறை பகுதி. மனித இனம் அனைத்தையும் பார்த்து ஒவ்வொரு நாளும் நித்தியமாக கேட்கிற கேள்விதான், நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்ட ஒரு கேள்வியை நாம் வாசிக்க முடிகிறது. ஆதாம் கடவுளால் படைக்கப்பட்டவன். மண்ணிலிருந்து எடுத்தபடியினாலே அவனுக்கு ஆதாம் என்று பெயரிடப்பட்டதாக பார்க்கிறோம். படைத்த மனிதனை பார்த்து படைப்பவர் கேட்ட கேள்வி, நீ எங்கே இருக்கிறாய் என்ற ஒரு கேள்வியை நாம் வாசிக்க முடிகிறது. அப்படியானால் ஆண்டவர் எதையோ தொலைத்து விட்டார், அல்லாவிட்டால் எதிர்பார்த்த ஒன்று குறைந்து விட்டது என்ற ஒரு சூழலை பார்க்கிறோம். ஆதாம் வைத்த இடத்திலே இல்லை, எனவே இந்த கேள்வியை கேட்கின்றார், ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாம் கடவுளுடைய சாயலால் படைக்கப்பட்டவன். ஆண்டவர் அவனை தன்னுடைய கரங்களாலே படைத்து தன்னுடைய சாயலை கொடுத்து அவனுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்தார். அவர் ஜீவ ஆத்மா ஆனான் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லாவற்றையும் படைத்து அவனுடைய கரங்களை கொடுத்து நீ எல்லாவற்றையும் ஆண்டுகொள் என்று சொன்னார். பூமியினுடைய எல்லா மிருகங்கள், எல்லா பறவைகளையும் அவனுக்கு ஆகாரமாக கொடுத்தார். நீ இந்த தோட்டத்தில் மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு நீ வாழ், எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டு இறைவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ் என்ற கட்டளையும் கடவுள் அவனுக்கு கொடுத்தார் என்று நாம் திருமறை 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடிகிறது. ஆனால் இப்பொழுது அவன் எல்லாவற்றையும் பெற்று அனுபவித்து மகிழ்ச்சியோடு கூட இருந்தவன். இப்பொழுது அவன் ஆண்டவரை விட்டு அவன் தூரமாக சென்று ஆண்டவரை சந்திக்க முடியாதவனாக ஒளிந்து இருப்பதை பார்க்க முடிகிறது. கடவுளுடைய பிரசன்னத்தை விட்டு அவன் தூரமாக்கப்பட்டவனாக காணப்பட்டபடினாலே ஆண்டவர் கேட்கிறார், நீ எங்கே இருக்கிறாய்? நான் வைத்த இடத்திலே அவனை பார்க்க முடியவில்லை. அவன் மறைந்து ஒளிந்து காணப்பட்டபடினாலே கேட்கப்பட்ட ஒரு கேள்வியாக பார்க்கிறோம். வீட்டிலேயும் ஒரு பொருளை நாம் வைக்கின்ற பொழுது அந்த பொருளை வைத்த இடத்திலே சாயங்காலம் வந்து பார்க்கும் பொழுது காணாவிட்டால் பிள்ளையிடத்தில் கேட்போம், நான் வைத்த அந்த பொருள் எங்கே, காணவில்லையே என்று சொல்லுகிற ஒரு ஏக்கத்தோடு கேட்பது போல இருந்த இடத்தை விட்டு அவன் தூரமாக போனபடினாலே கேட்ட கேள்வி. அது மட்டுமல்ல, கடவுள் வைத்த நிலையில் அவன் இல்லை. எனவே கடவுள் தேடினார். தினந்தோறும் மாலை வேளையிலே ஆண்டவர் வருகின்ற பொழுது மகிழ்ச்சியோடு சென்று கடவுளை சந்திக்கின்ற ஒரு நிலையிலே வைத்தார். ஆண்டவரோடு கூட உறவாடுகின்ற ஒரு நிலை, அது மட்டுமல்ல கடவுளோடு அன்போடு பேசுகின்ற ஒரு நிலை, கடவுள் வைத்த நிலை. அவன் தேவ சாயல், பரிசுத்தம், பாக்கியம் என்ற ஒரு ஞானம் நிறைந்த ஒரு நல்ல நிலையிலே அவனை வைத்தார். அது மட்டுமல்ல, கடவுளை பார்க்கும் பொழுது பயமோ எதுவுமே இல்லாத ஒரு மகிழ்வான நிலையிலே அவனை வைத்தார். ஆண்டவரை சந்திப்பதற்கு அவன் தைரியத்தோடு கூட இருந்தான். ஒவ்வொரு நாளும் பகல் முழுதும் நடந்த நிகழ்வுகளை ஆண்டவரோடு பேசி மகிழ்ந்து, ஒரு நாளும் இளங்காற்று வீசுகின்ற மாலை நேரத்தில் ஆண்டவரோடு பேசி மகிழ்ந்து, பகலில் நடைபெற்ற எல்லா காரியங்களையும் பேசி ஆண்டவரோடு நல்ல ஒரு உறவுலே அவன் காணப்பட்டான் என்பதை புரிந்து கொள்கிறோம். ஆனால் இப்பொழுது கர்த்தர் வைத்த நிலையிலே அவன் இல்லை. அவன் மறைந்து ஒளிந்து கொண்டான் என்று சொல்லப்படுகிறது. எனவே தான் கேட்கிற, ஆதாமினே எங்கே இருக்கிறாய்? காரணம் என்ன? ஆதாம் கடவுளுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியவில்லை. எதை செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அதை அவன் செய்தான் என்று திருமறையிலே வாசிக்கிறோம். புசிக்கவும் தொடவும் வேண்டாம் என்று சொன்ன அந்த நடுமரத்தின் கனியை அவன் புசிப்பதற்கு தன்னை ஒப்புக் கொடுத்தான். கடவுளுடைய வார்த்தையை விட ஏதோ ஒரு புதிதாக வந்த ஒரு சாத்தானுடைய வார்த்தைக்கு ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படிந்தார்கள்.
பாவம் என்பது கீழ்ப்படியாமை, நியாயப்பிரமாணத்தை மீறுதல் என்று திருமலை வாசிக்கிறோம். பாவம் நம்மை கடவுளத்திலிருந்து பிரிக்கிறது. ஏலியனேஷன் ஃப்ரம் காட் என்று சொல்லுவார்கள். கடவுளுடைய பிரசன்னத்திலிருந்து, கடவுளுடைய அன்பிலிருந்து, கடவுளுடைய பாதுகாப்பிலிருந்து, கடவுளுடைய மகிழ்ச்சியிலிருந்து நம்மை தூரமாக்கி ஏதோ ஒரு பள்ளத்திலே கொண்டு நம்மை தள்ளிவிடுகிறது. அது மட்டுமல்ல, பிரிவினை, உறவு கேடு என்று சொல்வார்கள். அவனுடைய உறவிலிருந்து நாம் பிரிக்கப்பட்டு போவது, அவனுடைய பிரசன்னத்திலிருந்து நாம் பிரிக்கப்பட்டு போவது, இந்த கீழ்ப்படியாமை நிமித்தமாக அவன் கடவுளிடத்திலிருந்து பிரிந்து, அது நிமித்தமாக பயம், நடுக்கம், கடவுளை விட்டு அவன் தூரம் போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே தூரம் போன மனிதனை மறுபடியும் தேடி கண்டுபிடித்து பழைய அந்த நிலையிலே கொண்டு வருவதற்காக இயேசுநாதர் கடவுள் அழைத்த குரல்தான் நீ எங்கே இருக்கிறாய் என்ற குரல். இந்த குரல் ஒரு அன்பின் குரலாக காண்கிறோம். அது மட்டுமல்ல, ஒரு ஆதங்கத்தின் குரல். தினந்தோறும் என்னை பார்க்கிற மனிதன் இங்கே இல்லை. எனவே அவர் ஒரு ஆதங்கத்தோடு, நான் படைத்த சாயலாக உருவாக்கப்பட்ட மகனை காணவில்லை என்று சொல்கிற ஏக்கத்தோடு எங்கே இருக்கிறாய் என்ற கேட்கிற ஒரு கேள்வியை பார்க்கிறோம். அந்த குரல் அன்றல்ல, தொடர்ந்து இன்று வரை அது தொனித்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் கடவுள் அந்த மனிதனை மீட்டு மறுபடியும் கடவுளுடைய சாயலாக மாற்றுவதற்காக தன் செல்லக்குமாரனை கடவுள் அனுப்பினார் என்று திருமலை வாசிக்கிறோம். இதே அதிகாரத்திலே இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் சந்ததிக்கும் அவன் சந்தைக்கும் பகையை உண்டாக்குவேன், அது உன் தலையை நசுக்கும், நீ அதன் குதிகாலை நசுக்குவாய் என்ற ஆண்டவர் இயேசுநாதருடைய அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணியிலே இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் ஆண்டவர் வந்தார் என்பதை நாம் நற்செய்தி பகுதியிலே வாசிக்கிறோம். லூக்கா 19:10 தான் பார்க்கிறோம். தேடுகின்ற ஒரு இறை அன்பை நாம் அங்கே புரிந்து கொள்கிறோம். சகேவுக்கு எல்லாம் இருக்கிறது, செல்வம், மதிப்பு, கனம், அந்தஸ்து, பணம் எல்லாம் இருக்கிறது. ஆனால் வாழ்க்கையிலே அமைதி இல்லை, வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை, வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம் இல்லாதபடியினாலே அவன் கடவுளை தேடி வருவதற்கு என்பதாகவே கடவுள் அவனை தேடுகின்ற ஒரு அன்பு நிறைந்த கடவுள். தேடல் பழைய ஏற்பாட்டில் அல்ல, புதிய ஏற்பாட்டிலும் அங்கே பார்க்க முடிகிறது. ஆண்டவர் இயேசுநாதர் அவனை தேடி வருகிறார். ஒரு மனிதனை தேடி வந்து சையுடைய இல்லத்திற்கு சென்று அவனோடு அவர் பேசினார், அவனோடு கூட அவர் தொடர்பு கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. ஜனங்கள் என்ன சொல்கின்றார்கள்? இவன் பாவியான மனிதன், இவரிடத்தில் இயேசுநாதர் தங்கப்போனாரே என்று சொன்ன பொழுதும் பாவியை ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமார் வந்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் அவனோடு தங்கினார். ஆண்டவர் வந்தவுடனே அவன் தன்னுடைய வாழ்வில் இருக்கிற பலவீனங்களை, பாவங்களை, குறைகளை அறிக்கையிட்டு தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்த பொழுது இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவன் ஆபிரகாமின் குமாரனே என்று சொல்லப்பட்டார். விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான். ஆபிரகாம் விசுவாசத்தினாலே எல்லாவற்றை பெற்றது போல அந்த நிலைக்கு ஒரு பாவியை கடவுள் நீதிமானாக மாற்றி விசுவாசியின் பட்டியலிலே அவரை சேர்த்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். லூக்கா 15 அதிகாரத்தில் காணப்படுகின்ற 3 ஓமைகளும் கூட ஆண்டோடைய தேடுதலை பார்க்கிறோம். காணாமல் போன அந்த வெள்ளிக்காசை தேடி கண்டுபிடித்த உடனேயே ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆண்டு சொல்லுகிறார், காணாமல் போனதை தேடவே வந்தேன். 100 ஆடிலே ஒன்று காணாமல் போன பொழுது கூட அதை மற்ற எல்லா ஆடுகளையும் விட்டுவிட்டு இந்த ஒரு ஆடை தேடி கண்டுபிடித்தவுடன் பெரிய மகிழ்ச்சி. 2 குமாரிலே ஒருவன் தவறி போன பொழுதும் மறுபடியும் அவன் இல்லத்துக்கு வந்த பொழுது ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆண்டவர் சொல்கிறார், நீதிமானை விட பாவி மனம் திரும்புதலே ஆண்டோடைய விருப்பம் என்பதை புரிந்து கொள்கிறோம். ஆண்டவர் அந்த விருப்பத்தை நிறைவேற்ற தன் ஜீவனையை கொடுத்தார். கல்வாரி சிலுவையிலே தன்னை முழுவதுமாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து அவருடைய இரத்தம், அவருடைய பாடு மனத்தின் வழியாக காணாமல் போன மக்களை, பிசாசின் வலையிலே காணப்பட்ட மக்களை, தூரம் போன மக்களை ஆண்டவர் தன்னுடைய மரணத்தின் வழியாக, உயிர்ப்பின் வழியாக கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றினார் என்பதை புரிந்து கொள்கிறோம். ஆண்டுடைய இரக்கத்தினாலே, கிருபையினாலே கடவுளுடைய பிள்ளைகளாக மாக்கப்பட்ட நாம் ஒவ்வொரு நாளும் அந்த பாதுகாப்பிலே, அந்த அன்பிலே வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் கடவுளுடைய மக்கள் என்ன செய்கிறார்கள்? இறையன்பை பெற்ற பின்பு பல வேளையிலே ஆண்டவரை விட்டு நாம் தூரம் போகிற மக்களாக இருக்கிறோம். ஆண்டு ஒவ்வொரு நாளும் எங்கே இருக்கிறாய் என்ற கேள்வியை
அன்று முதல் இன்று வரை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இந்த காலை பொழுதிலே நாம் எங்கே இருக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய பாதுகாப்பில் இருக்கிறோமா? ஆண்டுடைய ஆலயத்தை நேசித்து திருமுறையை வாசிப்பதிலே எங்கே இருக்கிறோம்? ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்திலே எங்கே இருக்கிறோம்? ஆண்டவருக்கென்று நாம் கொடுப்பதிலே எங்கே இருக்கிறோம்? பிறருக்கென்று உதவி செய்வதிலே, ஆண்டவருடைய ஊழியத்தை நாம் செய்வதிலே தாங்குவதிலே எங்கே இருக்கிறோம் என்ற கேள்வியை ஒவ்வொரு நாளும் கடவுள் கேட்கிறார். நாம் ஒவ்வொரு நாளும் இந்த கேள்விக்கு நாம் பதில் சொல்லுகிற பிள்ளைகள். கடவுளே, என்னுடைய பிரசன்னத்தில் இருக்கிறேன் ஐயா, உடைய பாதுகாப்பில் இருக்கிறேன், நீர் விரும்புகிற பரிசுத்தமான வாழ்வுக்கு ஒப்புக் கொடுத்து ஒவ்வொரு நாளும் தேடுவதில்லை, வாஞ்சிப்பதில்லை, ஆராதிப்பதில்லை நான் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறேன் என்று சொன்னால் அது உண்மையிலேயே ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான ஒரு காரியம். பல பாவத்து நிமித்தமாக நாம் தூரம் போய் சாத்தானாலும் பாவத்தினுடைய கட்டினாலும் தூரம் போனோம் என்றால் மனம் திரும்பி கடவுளே நம்முடைய பிரசன்னத்தில் வருகிறேன் என்று சொல்லி நாம் அர்ப்பணித்தால் கடவுள் நம்மை மறுபடியும் எடுத்து புதுப்பித்து அன்பிலே பாவ மன்னிப்பை தந்து கடவுளுடைய பிள்ளையாக வாழ செய்வதிலே அவர் போதுமானவராக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்கிறோம். இந்த கால வேளையிலே அந்த சிந்தனையோடு கூட ஆண்டவரே, நீ கேட்கிற கேள்விக்கு நம்முடைய சமூகத்தில் இருக்கிறேன் என்று பதில் சொல்லுகிற பிள்ளைகளாக ஆண்டவரை மீட்பராக ஏற்று அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து வாழ கிறிஸ்துவுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். அவர் தருகிற வாழ்வை பெற்று அவருக்கென்று சாட்சியாக வாழ எல்லாம் வல்ல இறைவன் தம்முடைய ஆவியானவரை கொண்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து நிலை வாழ்வை தருவாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய உள்ளங்களையும் சிந்தனையும் கிறிஸ்து இயேசுவின் வருகை மட்டும் கடவுளுடைய பிரசன்னத்திலே வாழ செய்வாராக. ஆமென்.